கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்பாடுக்கு உள்ள வருவாங்க அந்த கூட்டம் அப்படின்னு பார்த்தா ஒரு நாளுமே அது நடக்காத மாதிரியே இருக்கு. மீண்டும் மீண்டும் அது தள்ளுமுள்ளாவே இருக்கு, பிரச்சனையாவே இருக்குது. ஒவ்வொரு முறையும் போலீஸ் தரப்பு ஒரு அறிக்கை குடுக்குறாங்க. நீங்க இப்படிதான் வரணும், இப்படிதான் போகணும்னு. சரி. விஜய் தரப்பும் ஒவ்வொரு முறையும் கூட்டம் நடந்தும் போது சரி. அவங்க ஒரு 4 பக்கம் அறிக்கை குடுக்குறாங்க. இதெல்லாம் வரக்கூடாது, இவங்கெல்லாம் வரக்கூடாது, வண்டியில பின்னாடி வரக்கூடாது, மரத்து மேல ஏறக்கூடாது, கம்பத்து மேல ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இது எத்தனை நாளைக்கு இது நடந்துனே இருக்கும்? இப்ப எப்ப இது மாறும்? மழை பெய்யுது, கடுமையான மழை, டேம் உடையிற மாதிரி ஆபத்தான சூழல் இருக்கு. நைட்டோ இப்போ அனைத்து துறை முறுக்கி விட்டு அறிவிப்பு செய்து பொக்லை நேர்ந்தர்கள்லாம் கொண்டு அந்த அறை படுப்படுத்துகிற வேலை எல்லாமே செய்கிறாங்களா அரசு. அதே மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டம்னா அதுக்கு தகுந்த போலீஸ் பாதுகாப்பு, அதுக்கு தகுந்த இடத்த ஒதுக்கி கொடுக்குறது அரசின் கடமை. அந்த உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை, மாவட்ட ஆட்சித்தலைவர், அரசு தான் பொறுப்பேற்கணும். விஜய் எந்த வகையிலும் பொறுப்பல்ல. ஒன்னே ஒன்று, திட்டமிட்டபடி அந்த நேரத்திற்கு அவர் போயிருக்கலாம். அதில் கற்றுக்கொண்ட பாடம் தான் விஜய்க்கு என்ன தெரிஞ்சுனீங்களே, நேற்று 10 நிமிஷத்துக்கு முன்னே அங்கே போயிட்டார் பாண்டிச்சேரி. நல்ல பொருள். இப்போ நீ சொன்னீங்களா கற்றுக்கொண்ட பாடம்னு, ஒரு வகையில் நான் சொல்கிறேன், அந்த அன்னைக்கு அந்த லேட் ஆனதை தவிர்த்திருக்கலாம். பட் தவிர்க்க முடியாத சொல்ல இனியும் அவர் என்ன பண்ணிட்டார், நாம் அந்த தவறு கூட செய்யக்கூடாது தான் கரெக்டான டைம் போயிட்டு. அப்போ என்ன அர்த்தம், அவர் சூழ்நிலையை புரிந்து கொள்கிறார், யதார்த்தமாக எல்லாமே தெரியுது. நீங்கள் அரசியல் அதாவது பிறக்கிறப்ப இப்போ சொல்கிறாங்க அவர்கிட்ட பூத்து ஏச்சன் இருக்காங்களா அப்படின்னு பேசுகிறீங்கல்ல, அவர் பூத்து ஏச்சன்றது தேவையில்லைங்க. நீங்கள் போய் பணம் கொடுத்து தூக்கிட்டு வந்து ஓட்டு போடுறதுக்கு தான் உங்களுக்கு ஆள். அவன் டைரெக்டாக போய் ஓட்டு போட போகிற எதுக்கு ஏஜென்டே தேவையில்லையே. விஜய்க்கு என்ன சின்ன ஒதுக்குறாங்களோ அது தொலைவு ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கவும் போகிற பிலோ பாட்டி, இங்கே இருக்கவும் போகிற பிலோ பாட்டி யாரும் கூட்டிகிட்டு போகண்டா. இப்போ இல்லைங்க, அதிமுக திமுக அந்த ஊரில் ஓட்டு போலிங் ஆகிற இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. விஜய் ரசிகரா மாட்டீங்க யதார்த்தமாக நான் இப்போ சொல்லிட்டேங்க. இன்னும் நான் அதிமுக அனுதாபி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மனதார நேசிப்போன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகுந்த பற்று கொண்டவர். எம்ஜிஆர் இதை விட விஜயை வச்சு பார்க்குற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இப்போ சொல்றேங்க, கிரௌடு புள்ளிங்களை எம்ஜிஆருக்கு நிகர் அவர் தான். அதை நீங்கள் ஏற்றுக்கிற, ஏன்னா அன்னைக்கு கூட டெக்னாலஜி இல்லைங்க. இன்னைக்கு இவ்வளோ இப்போ எம்ஜிஆர் படத்தில் அன்னைக்கெல்லாம் தியேட்டரில் எங்கள் ஊரில் ஒரு படம் பார்த்தா பாலசுப்ரமணிய தியேட்டர்னு ஒன்று இருந்தது. ஒரு அம்மா லேடி இருக்காங்க. அந்த அம்மா சினிமாவுக்கு போகிற அன்னைக்கு படத்துக்கு சில பேர் போக மாட்டாங்க. ஏன்னா நம்பியாரும் எம்ஜிஆர் கத்தி சண்டை போடுவாங்க. பிஎஸ் வீரப்பா பின்னாடி எம்ஜிஆர் அடிக்கிற மாதிரி வருவான். இந்த அம்மா அங்கே இருந்துட்டு என்னம்பாங்க, ஐயோ ஐயோ உங்களை அடிக்க வரையான் தம்பி தம்பின்னு கத்துவாங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு விவரம் தெரியல. உண்மையாலுமே சினிமாவை நிஜம் நினைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அது மாதிரி சீன் போர் அடிக்கிற பாஸ்வேர்ட் தள்ளி விடுறாங்கிற காலத்தில் விஜய் எத்தனை பேர் நேசிக்கிறேன். அப்போ தற்குறிங்கிறீங்களே, மாணவர்களாக தற்குறியா, படித்தவர்களாக தற்குறியா, என்னங்க பேசுறீங்க? விஜயை ஆதரிச்சா அவன் தற்குறி. என்ன அருமையான பட்டம் பார்த்தீங்களா? இந்த திமுக கட்சி இதெல்லாம் இருக்கவங்கள என்னங்க ஆளு?